திருச்சியில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஜாபில் நிறுவனம் தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. காஞ்சிபுரத்தில் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் 666 கோடி ரூபாய் முதலீடு. மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு. பணிகளில் தொய்வு காரணமாக 4 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அதிரடி. வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் இன்று காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் கொடுப்பேன் என்று மத்திய அமைச்சர் கூறுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று திட்டவட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம். விசிக தலைவர் திருமாவளவன் இன்று அழைப்பு. பங்கேற்பது பற்றி இபிஎஸ் முடிவெடுப்பார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி இன்று மனு தாக்கல். அக்டோபர் 10ஆம் தேதி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணை. மணிப்பூரில் மீண்டும் தீவிரமடையும் மாணவர்கள் போராட்டம். பதற்றமான பகுதிகளில் வரும் 5ஆம் தேதி வரை இணைய சேவை துண்டிப்பு. 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல். ஸ்பேஸ் எக்ஸின் போலாரிஸ் டான் திட்டத்தின் மூலம் இன்று விண்வெளிக்கு சென்றது முதல் தனியார் குழு. புளோரிடாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட்டில் பயணம். பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை. வெள்ளி வென்றவர்களுக்கு 50 லட்சம், வெண்கலம் வென்றவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வழங்கி கௌரவித்தார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. ஹேமா கமிட்டி அறிக்கை தாக்கல் செய்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் இன்று சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. முழுமையான அறிக்கையை கேரள விசாரணை குழுவிடம் சமர்ப்பிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவ சபாபதி. மலையாள முன்னணி நடிகர்கள் உட்பட ஏராளமான கலைஞர்கள் மீது நடிகைகள் முன்வைத்த பாலியல் புகார்கள் குறித்து நீதிபதி ஹேமா கமிட்டி ஒரு அறிக்கையாக தயாரித்தது. இந்த அறிக்கையில் இடம்பெற்ற சில தகவல்கள் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு பல பெண் கலைஞர்கள் தாமாக முன்வந்து புகார் அளித்து வருகின்றனர். இது தொடர்பான வழக்குகள் கேரள உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கையை கேரள அரசு இன்று தாக்கல் செய்தது. அப்போது 2019ஆம் ஆண்டு அறிக்கை கிடைத்தும் கேரள அரசு இவ்வளவு நாட்களாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து 23 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் அடிப்படையிலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அரசு இவ்வளவு காலம் மௌனம் காத்தது ஏன்? இந்த அறிக்கை தொடர்பாக ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாதது ஏன்? மாநில டிஜிபியிடம் அறிக்கை அளித்த பிறகும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நீதிபதிகள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து முழுமையான அறிக்கையை கேரள விசாரணை குழுவிடம் சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை குழு ஊடகங்களை சந்திக்க கூடாது என கட்டுப்பாடு விதித்தனர். செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் கூடுதல் தகவல். புகார் சாட்டப்பட்ட நபர்கள், புகார் கொடுக்கப்பட்ட நபர்கள் ஊடகத்துறைக்கு தெரிவிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாது இது திரைப்படத்துறைக்கான பெண்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கான பிரச்சனையாக கருதப்படுகிறது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ரஞ்சித், நன்றி சிவசபாபதி. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறப்பு குழந்தை ஒருவர் நடிகர் விஜயை சந்தித்த பின் புத்துயிர் பெற்றிருப்பதாக அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எனவே விஜயை மீண்டும் சந்திப்பதற்காக குழந்தையுடன் வந்த அவர்கள் அவரை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சமீபத்தில் வெளியான கோட் படத்தின் மூலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தன்னை நேசிக்கும் கூட்டத்தை மகிழ வைத்துள்ளார் விஜய். தன்னை அறியாமலேயே ஒரே ஒரு சந்திப்பின் மூலம் ஒரு சிறப்பு குழந்தையின் வாழ்க்கையில் புத்துணர்வை கொடுத்துள்ளார் விஜய். கேரளாவிற்கு படப்பிடிப்பிற்காக சென்றிருந்த போது அங்கு ஒரு சிறப்பு குழந்தையை விஜய் கட்டி அணைத்து அன்பை பகிர்ந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியது. வீடியோவில் விஜயுடன் இருந்தவர் கன்னியாகுமரியை சேர்ந்த சிறப்பு குழந்தை ரிஷான்.
பெருமூளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட ரிஷான் நடப்பதற்கே மிகவும் சிரமப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இவையெல்லாம் விஜயை சந்திப்பதற்கு முன்புதான். எப்போது விஜய் கட்டிப்பிடித்தாரோ அதற்கு பிறகு ரிஷான் மிகுந்த உற்சாகத்தில் இருப்பதாக அவரது தாய் நெகிழ்ந்துள்ளார். கிரீன்ஃபீல்ட்ஸ் இடத்துல போட் ஷூட்டிங் வந்தப்போ விஜய் சாரை பார்த்தோம். ஃப்ரெண்டில் போக சான்ஸ் கிடச்சிது. அப்போது பையன் விஜய் சாரை பார்த்த உடனே எழும்பி போய் நல்லா எமோஷ்னலாக கட்டி பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனோட மென்டல் ஹெல்த்லையும் நல்ல சேஞ்சஸ் இருந்தது. மகனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் ரிஷானை அழைத்துக் கொண்டு விஜயை மீண்டும் சந்திப்பதற்காக சென்னை நீலாங்கரை வீட்டு வாசலில் நீண்ட நேரம் அவரது தாய் காத்திருந்தார். நீண்ட நேரமாக காத்திருந்தும் விஜய் வராத நிலையில் இரவு நேரத்தில் விஜயின் கார் வந்துள்ளது. ஆனால் கார் நிற்காமல் சென்றதால் அவர்களுக்கு இந்த முறை ஏமாற்றமே மிஞ்சியது. இன்று நிகழ்ச்சியில் இனி வருவது: நடிகர் ஜெயம் ரவி மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். பிரபல சினிமா எடிட்டர் மோகனின் மூத்த மகன் ராஜா திரைப்பட இயக்குனராகவும் ஜெயம் ரவி பிரபல நடிகராகவும் இருக்கிறார். இவர்களது காம்போவில் ஜெயம், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, சம்திங், சந்தோஷ் சுப்பிரமணியம், தனி ஒருவன் போன்ற ஹிட் படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து மாறுபட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் ஜெயம் ரவி மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரமான அருண்மொழிவர்மனாக நடித்து கவனம் ஈர்த்தார். ஜெயம் ரவிக்கும் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகளான ஆர்த்திக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டில் திருமணமானது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்வதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மனைவியை பிரிவதாக நடிகர் ஜெயம் ரவி நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தொடர்ந்து மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் 2009ஆம் ஆண்டு பதிவு செய்த தங்கள் திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டும் என ஜெயம் ரவி கோரியுள்ளார். இதனிடையே இன்று 44வது பிறந்தநாள் கொண்டாடிய ஜெயம் ரவிக்கு திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய மனைவி ஆர்த்திக்கு நீதிமன்றம் உத்தரவிடும். அந்த உத்தரவின் அடிப்படையில் அவருடைய மனைவி ஆர்த்தி தாக்கல் செய்யும் அந்த பதில் மனுவின் அடிப்படையில் இந்த வழக்கில் அடுத்த கட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித், நன்றி சுரேஷ். ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு இன்னும் 4 நாட்களில் நிறைவடைய உள்ளதால் மதுரை KK நகரில் உள்ள ஆதார் மையத்தில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் இன்று பரபரப்பான சூழல் நிலவியது. செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வழங்கிய தகவல்கள் இவை. ஆதார் கார்டை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு செப்டம்பர் 14ஆம் தேதியோடு நிறைவடைய உள்ளது. அதன் பிறகு 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளதால் ஆதாரை கட்டணமின்றி புதுப்பிக்க அரசு அலுவலகங்களை பொதுமக்கள் அணுகி வருகின்றனர். மதுரை KK நகர் பகுதியில் உள்ள ஆதார் மையத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஆதாரை புதுப்பிக்க குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இணையதள வேகம் மெதுவாக இருந்ததால் ஆதாரை புதுப்பிக்கும் பணியில் சவால் நீடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை 10 மணி முதல் பெண்கள், பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் கடும் வெயிலில் சாலையில் நின்றபடி நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து மதுரையை சேர்ந்த பொன்ராமன் ராஜலட்சுமி கூறுகையில், வயசானவங்களும் இந்த வெயில நின்றுட்டு கீழே விழுந்து கிடந்தா யார் பாக்குறது? கடைசியில் அறிவிச்சது ரைட்டு தான். அது ஒரு ஸ்கூல்ல ஒரு சனி ஞாயிறு இந்த கிழமைகள்ல ஒரு லீவ் டேஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல அந்த மாதிரி ஒரு முகாம் போட்டிருந்தா எல்லாருக்கும் யூஸ் ஆகும், எல்லாருக்கும் விழிப்புணர்வா இருப்பாங்க. செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வழங்கும் கூடுதல் தகவல். இ-சேவை மையங்களில் கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக ஆதாரை புதுப்பிப்பதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் எனவும், நெடுநேர காத்திருப்பை தவிர்க்கும் வகையில் பிரத்யேக சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், செப்டம்பர் 14 என்கிற கால அவகாசத்தை நீட்டித்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஞ்சித்,
நன்றி ஜான் கிறிஸ்டபர். மணிப்பூரில் மாணவர் போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து அங்கு 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இணைய சேவையும் முடக்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஜாபில் நிறுவனம் திருச்சியில் தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதேபோல் காஞ்சிபுரத்தில் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் 666 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. ஊரக பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பணிகளில் தொய்வு காரணமாக 4 அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் கொடுப்பேன் என்று மத்திய அமைச்சர் கூறுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த NEP ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்வது என்பது உள்ளபடியே வேதனைக்குரியதாக இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப கிளியராக நிதிகளுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் இந்த அனைவருடைய ஸ்டாண்டுகளை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடத்தப்படும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக கூட இணையலாம் என விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்றாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தல. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம். அதே சமயம் மாநாட்டில் பங்கேற்பது பற்றி EPS முடிவெடுப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. ஆனால் நாங்கள் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து எங்களுடைய கட்சி தலைமையும் அதே போன்று கட்சியும் தான் முடிவு செய்கிற விஷயம் இது. நுரையீரல் தொற்று காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். இவரது மறைவை ஒட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இரங்கல் கூறியுள்ளனர். வேலூர் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் வேலூர் சிறைத்துறை DIG உட்பட 14 பேர் மீது CBCID வழக்கு பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடியை தான் எதிரியாக கருதவில்லை என தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் ஆளில்லா விமானம் மூலம் அண்மையில் வெடிகுண்டுகள் வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு மீண்டும் மாணவர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ரமேஷ்குமார், மணிப்பூரின் 5 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. மத்திய மாநில அரசுகளின் தொடர் முயற்சியின் காரணமாக மணிப்பூரில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பிக் கொண்டிருக்கும் வேளையில் அங்கு கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே அரங்கேறி வரக்கூடிய மோதல் சம்பவங்களால் மீண்டும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. முன்பை போல அல்லாமல் இந்த முறை ஆளில்லாத ட்ரோன்கள் எனப்படும் சிறிய ரக விமானங்கள் மற்றும் வெடிமருந்து நிரப்பப்பட்ட ராக்கெட்கள் போன்றவற்றின் மூலமாக ஆயுதமேந்திய குழுவினர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். மைத்தே இன மக்களை கொல்வதற்காக ஆயுதமேந்திய குக்கி இன குழுவினர் தான் இந்த தாக்குதலை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டும் மைத்தே இன மக்கள் அவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். ட்ரோன் தாக்குதலை கண்டித்தும் மணிப்பூரில் நடைபெற்று வரக்கூடிய வன்முறையை கண்டித்தும் இம்பாலில் நேற்று இரவு ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி பேரணியாக சென்றது நாடு முழுவதும் கவனம் பெற்றுள்ளது. ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க அசாம் ரைஃபிள் படையினர் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை நிறுவி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாநிலத்திற்கு ட்ரோன் எதிர்ப்பு துப்பாக்கிகளும் கொண்டுவரப்பட்டு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். தாங்கள் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் படிக்க விரும்புகிறோம் என கூறும் மாணவர் அமைப்பினர் மணிப்பூரில் விரைவில் மோதல் சம்பவங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சர்ச்சை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீதான புகாரில் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளருடன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். மேலும் சைதாப்பேட்டை அரசு பள்ளி நிர்வாகத்திற்கு மாநில மாற்றுத்திறனாளி நல ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செய்தியாளர் சங்கரன் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னையில் அரசு பள்ளி நிகழ்ச்சியில் முன்ஜென்மம் பாவ புண்ணியம் போன்ற மூட நம்பிக்கை கருத்துக்களை விதைத்ததோடு மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் ஆட்சேபத்திற்கு உரிய வகையில் பேசி சர்ச்சையில் சிக்கினார் பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து மகாவிஷ்ணுவை கைது செய்து சர்ச்சைக்குரிய வீடியோவை யூடியூப் சேனலில் இருந்து போலீசார் நீக்கினர். இந்த சூழலில் மகாவிஷ்ணு அரசு பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டது எப்படி என்பது குறித்து புதிய தகவல்கள் இன்று வெளியாகியுள்ளன.
அசோக் நகர் அரசு பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர் தான் மகாவிஷ்ணு நிகழ்ச்சி குறித்து சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்க்ஸுக்கு பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் பங்கேற்க திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வர முடியாததால் சைதாப்பேட்டை பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் தமிழரசி மகாவிஷ்ணுவை அழைத்துச் சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மகாவிஷ்ணு கடந்த சில ஆண்டுகளாகவே பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதோடு அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே மாற்றுத்திறனாளிகள் குறித்து மகாவிஷ்ணு பேசிய விவகாரத்தில் சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோர் வரும் 25ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க மாநில மாற்றுத்திறனாளி நல ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளருடன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரத்தை பொறுத்தவரை நடந்தது என்ன என்பது குறித்து சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழரசி இன்று விரிவான ஒரு விளக்கத்தை பள்ளிக்கல்வி இயக்குநரிடம் அளித்திருக்கிறார். 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான விசாரணை முடிவுற்ற நிலையில் ஒரு சில தினங்களில் விசாரணை அறிக்கை தலைமைச் செயலாளரிடம் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ரஞ்சித். நன்றி சங்கரன். ஸ்பேஸ் எக்ஸின் போலரிஸ் டான் திட்டம் மூலம் உலகிலேயே முதல் முறையாக தனியார் குழு ஒன்று இன்று விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றது. புளோரிடாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் இந்த குழு இன்று விண்வெளிக்கு புறப்பட்டது. இந்த டிராகன் கேப்சூலில் அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் ஜேரட் ஐசக்மேன் உள்ளிட்ட 4 பேர் விண்வெளிக்கு பயணித்துள்ளனர். கதிர்வீச்சு அபாயம் நிறைந்த வேன் ஆலன் பெல்ட்டை கடந்து செல்லும் சவால்கள் நிறைந்த 5 நாள் பயணத்தில் புவியின் மிக உயரமான 1400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் முதல் முறையாக இந்த குழு ஸ்பேஸ் வாக் செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. மறுபுறம் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து இடையேயான டெஸ்ட் போட்டி நடைபெறும் நொய்டா மைதானம் போதிய வசதிகள் இல்லாததால் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. நடந்து முடிந்த பாராலிம்பிக்கில் இந்திய அணி 7 தங்கம் 9 வெள்ளி 13 வெண்கல பதக்கங்களுடன் 18ஆம் இடம் பிடித்தது. டெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தங்கம் வென்ற வீரர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளி வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கௌரவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கிரிக்கெட் போட்டிகளை நடத்த ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு பிசிசிஐ அண்மையில் அனுமதி வழங்கியது. அதன்படி ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று தொடங்குவதாக இருந்தது. நேற்று முன்தினம் பெய்த மழையால் மைதானத்தில் தண்ணீர் வடியாததால் முதல் நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. எனினும் தொடர்ந்து மழை பெய்யாத போதிலும் இன்று வரை மைதானத்தில் ஈரம் காயாததால் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. முறையான வடிகால் வசதி இல்லாததால் மைதானத்தை காய வைக்க ஊழியர்கள் மின் விசிறியை பயன்படுத்தியது விமர்சனத்திற்குள்ளாகியது. இதோடு கழிப்பறை உட்பட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. இதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள ஆப்கான் கிரிக்கெட் நிர்வாகி இனிமேல் இந்த மைதானத்திற்கு விளையாட வரமாட்டோம் என ஆதங்கப்பட்டுள்ளார். இந்த மைதானத்திற்கு 2017ஆம் ஆண்டே பிசிசிஐ தடை விதித்ததோடு அதிலிருந்து எந்த போட்டியையும் நடத்தாதது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தி நின்று நான் ரஞ்சித். இனியரவு வணக்கம்.